நவீன், நவீன், உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. வரங்க ஐயா. நவீன் ஐயா, ஜெயில் என்ட்ரிங்கிறதே ஒவ்வொரு மனுஷனுடைய கேரியர்லயும் ஒரு கருப்பு புள்ளிதான். 15 நாள் இருந்தாலும் சரி, 10 வருஷம் இருந்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதான்பா. உன்னை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேப்பா. நீ படிச்சவே வம்பு வழக்குக்கு போகாம வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துக்கப்பா. சரிங்க ஐயா. ஏன் தலைவா சிரிக்கிற? வழக்கம் போல ஜெயிலரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருடா. நல்லது தானே சொல்றாரு. அதுவும் இடம் பார்த்து சொல்லணும்ல. அவனே இன்னும் 3 நாள்ல பர்மனண்டா இங்க வந்து தங்க போறான்டா. அவனுக்கு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னப்பா சொல்ற? அவன் திரும்பி இங்க வரப்போறானா? அவன் 3 பேரை காலி பண்ண போறான்டா. இந்த சொல்யூஷன் ஊத்துனா எதனால எரியும்ல? சரிங்க சார். இவ்வளவு பஞ்சு போதுமா சார்? போதும். பேக் பண்ணுங்க. ஓகே சார். மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் எல்லாம் லைப்ரரியில இருந்து கொண்டு வந்து தேடி பார்த்ததுல சம்பந்தப்பட்ட 3 போலீஸ்காரங்களையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. செண்பக பாண்டியன் டிஐஜி, மனோகரன் ஏசிபி, ரத்னகுமார் எஸ்ஐ. இவங்க 3 பேரும்
இப்ப என்ன போஸ்ட்ல இருக்காங்க, அவங்களோட பிரசன்ட் அட்ரஸ் என்னன்னு எனக்கு உடனே தெரியணும். தானே ஆனு நீ அலறுவ, நான் ஓடி வந்து பாப்பேன். உன் பொண்டாட்டி ரத்த வெள்ளத்துல கிடப்பா. நீ கதறி கதறி அழுகுறத நான் ரசிச்சுக்கிட்டே போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு இங்க. யார் இவன்? அதுவும் நம்ம ரூம்குள்ள கூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்? ஹேண்ட்ஸ் அப்! யார் நீ? என்ன தேடுறீங்க? மரியாதையா உண்மையை சொல்லனா நான் சுற்றுவேன். சொல்லு. என்னங்க நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி காஃபி எடுத்துக்கோங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், முக்கியமான மெயின் ஃபைல் வீட்ல தான் இருந்தது, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா, சார் யாரு? இவர் பேர் ஜாக்கி. ஹாய். என் ஹஸ்பண்ட் ராகுல். ஹாய். ஆமா, சார் யாருன்னு சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இருந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவளோட லவர் தான் இவரு. இன்ஃபேக்ட் இவங்க லவ் டெவலப் பண்றதுக்கு கவிதையெல்லாம் கூட நான் எழுதி கொடுத்திருக்கேன். ஓ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். ஓ அப்படியா? நான் வீட்டை திறந்து உள்ள வரேன், சார் ஏதோ தேடிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் பார்த்த உடனே தப்பா நினைச்சிட்டேன். யாரோ திருடன் நினைச்சிட்டீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் அப்படியெல்லாம் நினைக்கிற கேரக்டர் கிடையாது ஜாக்கி. இல்லாம தான் வெறும் கையில துப்பாக்கி வச்சாரா? அப்படியா?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.